ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? எல்லாம் இருக்கீங்களா? யாரா இவன் பிளந்துட்டு அசால்ட்டாக பேச பார்க்குறீங்க? வேறு யார்? நான் உங்கள் சின்ராஸ் பேசுகிறேன். இன்னைக்கான கருமத்தில் தான் பார்க்க போகிறேன். லவ் சினிவியூவில் சீசன் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட போய் போல ஃபன்னாகவும் காமெடியாக தான் எடுத்து வச்சுருப்பாங்க. சரி காற்று போன மாதிரி பேசிகிட்டு இருக்காம காத்தாவே பேச ஆரம்பிச்சிடலாம். இது லவ் சினிவியூ அதுக்கப்புறம் வைக்கல இல்லை த ஹார்ட் த்ரோப் த ரீகவாருங்கிற ஒரு ஸ்பெஷல் எபிசோடு தான். Well, that was quite enlightening. Yuta! ஏப்பா நேற்று நான் சொன்னேன்ல அந்த டீட்டெயிலாம் அந்த பிரிண்டர்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க ரீக்கா என்னம்மா கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பிடுறேன். அப்படி எங்கிட்டு பார்த்தா எப்பா அவர் என்கிட்ட இருந்து என்னமோ மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். ஒருவேளை அது 8th வேர்ல்டு மேஜிக் வேர்ல்டா அப்படிலாம் இருக்காதுன்னு குரூப்பாகவே பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் ஒருவேளை எனக்கிட்ட காமிக்க முடியாத அளவுக்கு என்னவா இருக்கும், கான்ட்ராக்ட் மீறின செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இல்லை அவளும் அப்படிலாம் இருக்காதம்மா, எனக்கு தெரிஞ்சு அவன் இசிக்கு ஏதாச்சும் இந்த அழகான ஒரு போட்டின்னு சொன்னாங்களே அதுலேருந்து ஏதாச்சும் லிஸ்ட் எடுத்து கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேலே நம்ம தலைவன் அந்த இடத்துல என்ட்ரி ஆகுறான். எப்பா தம்பி உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே. இல்லை எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்ல, எப்பா என் ஆணைப்படி நான் உன்னை விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே கொஞ்சம் அதுக்கப்புறம் இப்போ சொல்கிறா தம்பி ஏம்மா அது ஒன்றும் இல்லைம்மா அது கிளாஸ் ஸ்டடிக்காக வாங்கினது. எப்பா அப்படி தான் ஏன்டா என்கிட்ட இருந்து மறைச்ச, நீங்களே திருப்பி சொல்லுங்க நடுவரே. டீச்சரை நம்ம இங்கே கூட்டி வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். அவங்கள பார்த்தா பயமாக இருக்கா, நீ என்ன வச்சு வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். இவன் திருந்த மாட்டேன், பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துருமா அப்படின்னு சொன்னேன். பார்க்காதங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். சரி நான் போய் பார்க்குறேன், ஏன்னா அது கண்ணை இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கிட்டத்தில் போக கொஞ்ச நேரம் நில்லுமா, 2 பசங்க ஒன்றா பேசியிருக்காங்க, அப்போனா அது அந்த மாதிரி நம்ம இருக்குமோ? இல்லை அப்போல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்ல, என்னத்தை பற்றிப்பா பேசுகிறீங்க, அதை கேட்குறால கொஞ்சம் சொல்லுவா அப்படின்னு சொல்ல, எனக்கு எப்படி தெரியும், அது ஹோமோசேஃபியன்ஸ் பிறக்கும் போது அப்போல்லாம் எனக்கு தெரியாது, நீனே சொல்லிடி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ இல்லை ரீக்காவோ அதை திறக்க போக ஏப்பா அது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா. என்னது நோ 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 என்னது ஸ்கூல் சூம் சூட்டா என்னது இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிக்க, ஏப்பா அது பாப்பா ஸ்டார்ப்பா. என்னது ஆமாம் அவளுக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது ஃபேனாக இருந்தேன், அதான் ஈஸிக்கு போய் வச்சிருக்கேன்னா அதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி ஒன்று இருக்குட்டீங்க சொல்லவே இல்லை, அதை எதுக்கு ஓட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்குலாம் அப்படி டார்க்னஸ் இருக்கான்னு வேறு டோக்க மாதிரி கேட்க, ஏமா அது நீ பேசுறியா, இப்போ தானே சோபோ சேபியத்தோட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ வாயா முறி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ இல்லை சரி பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுல இது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ நடக்கிறது எனக்கும் அவனுக்குமான போர், இதில் சீரியஸாக ஆகியே தீரணும், நீ எப்போ அதை எடுத்து சீக்கிரட்டாக வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏம்மா நான் அவன்கிட்ட சீக்கிரட்டாக வச்சிருக்கேன்னு நினைக்கலாமா அப்படின்னு சொல்ல, அப்போனா இது தேவையில்லை இதை அழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அதை ஈஸிக்கி விட்டுப்பா அதெல்லாம் தெரியாது, அப்போனா நீ அவன்கிட்ட போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லோன்னே, சரி நாளைக்கு கொடுத்துருச்சுல, இல்லை இப்போயே கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, இப்போயே வா ஏப்பா தம்பி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். ஏப்பா நீ கூட சொல்லுவே எப்பவுமே உனக்கா மட்டும் தான் என் கண்கள் திரிக்கும் ரீக்கா அப்படின்ட்டு. ஏப்பா நான் சொல்ல கேளுங்கம்மா, அந்த பொண்ணு நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஃபேனாக இருந்தேம்மா அதுக்கு அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அப்போனா ரீக்கா அது மாதிரி இருந்தா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அப்பனா ரீகார்ட ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்கப்பா, நீ எப்பயே கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்படியே இங்கிட்டு பார்த்தா இந்தா மச்சா அப்படின்னு சொல்லி கொடுக்க, என்ன மச்சா அதுக்குள்ளே தர்ற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் எட்டி பார்த்துட்டு, மச்சா உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் போட்டு ஓடிடுறான். நில்றா அப்படின்னு சொல்லி கத்த, சரி இசிக்கு ஏன் இப்படி பண்ணான்னு தெரில, சரி எப்படியோ பென்ட்ரையை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்படி எங்கிட்டு பார்த்தா கேர்ள்ஸுக்கும் இதே ஃபீலிங் தானே இருக்கும். சரி இந்த இளவு ஆஃப் பண்ணி போ அப்படின்னு சொல்ல, அப்படி எங்கிட்டு இப்படிலாம் நடந்துச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாப்பா என்னை தாண்டி அந்த பொண்ணு அவன் நெஞ்ச கலந்துருக்கானா அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குனேன். என்னதான் இருந்தாலும் அவள் ஒத்துக்கலைனாலும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் சின்ன வயசில் நான் ரொம்ப நல்லவன், நான் யார் பொண்ணு சைடு திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நான் இந்த பொண்ணு அது இல்லை நான் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நான் இது அவரோட தீய செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, வெறும் ஃபோட்டோ வச்சு தான் பார்த்துட்டு இருப்பான்னு சொல்லி, என்னதான் இருந்தாலும் எனக்கு முன்னாடி அந்த பொண்ணு அவன் மனசு பறிக்க பார்த்தா அவளை விட மாட்டி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். ஏம்மா எப்படி தான் இருந்தாலும் உனக்கும் அவனுக்கும் உள்ள கான்டாக்ட் ஸ்ட்ராங்காக தானே இருக்குது அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் இந்த இடத்துல ஏதோ ஒரு வலிக்குதே தெரியலையே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். ஏம்மா நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கம்மா, என்னப்பா சொல்கிற, சரி இருந்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, அப்படியே எங்கிட்டு ரீக்கா என் கண் எப்பவுமே ஒன்னே தான் பார்க்கும், புதுசாக வந்த பொண்ணு என் கண் எப்பவுமே ஒன்னே தான் பார்க்கும், இல்லை அப்படின்னு சொல்லி கத்த,
இன்னும் அதை அவர் வச்சிருக்கலாம். ஆல் கிளியர். இப்போ எல்லாமே சரியாக போயிடுச்சு. அவர் கான்ட்ராக்ட் சரியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கீங்களே. எப்பா அவன் என்னமாச்சும் மறைச்சானா இதுக்குள்ளே தான் மறைச்சோப்பா அப்படின்னு சொல்ல, ஓ இதில் இருக்கலாமான்னு திறந்து பார்த்தா அது அதில் தான் இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஏய் இப்படிலாம் பண்ணி வீட்டா மறக்கலான்னு பார்க்குறியா? ஓனா விட மாட்டேன் எப்படி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். என்னப்பா எந்திரிச்சிட்டியா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா, ஓ எனக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ஓ தூங்கிட்டு தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போயிடுறான். ரீக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு எந்திரிமா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. என்னப்பா ஆச்சு? ஓடிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உள்ளுக்கு ஓடிடுறா. ஏக்கா எக்கிட்டு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்பேல ஏம்மா என்கிட்ட ஏதாச்சும் இந்த மறைக்கிறியா? இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க. டார்க் ஃப்ளே மாஸ்டர் நீ எதாவது மறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க காமிச்சிடுறா. அவங்க ரெண்டு சண்டை போடுக்கலாம்ப்பா. யூட்டாட்ட கேட்கும்போது, எப்பா அவள் எனக்கு தெரியாம வந்து என் பெட்ரை எடுத்து உடச்சிட்டா, என் பெருமிஷனே இல்லாமல் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ரீக்கார்டு சேட்டா அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட அதை கொடுக்காம வச்சிருக்காரு. எல்லாமே யார் மேலே தப்பு தான், இது எல்லாமே நியாயத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இப்போ என்னப்பா பண்ணலாம்? ஒன்றும் பண்ண வேணாம், கண்டுக்காம விட்டுருவோம். எப்பா நீ என்னப்பா சொல்ல வர? நீ பண்ணுறா பண்ணிக்கமா அப்படி சொல்ல. எப்பா நீ இது சாம விட போறியா? சரி பண்ணி தலைகிறே அப்படி சொல்ல. வாங்கம்மா இல்லாத சண்டையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வாய்ப்பு இல்லை, அவன் மேலே பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ இல்லை நீங்கள் என்ன சாரா ஜோடியா மேஜிக்னு கத்திட்டு இருக்கீங்களே. அது ஐயாப்த விக்கெட்லாடா எப்படி சொல்ல. சரிம்மா அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி சொல்ல. இதில் ஓ மேலே தான் தப்பு, நீ யாரு கிட்ட கொடுக்காம வச்சிருந்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அதெல்லாம் இப்போ இஷ்யூ இல்லை, இவன் யாரு கிட்ட தெரியாமல் அதை உடச்சா அது அவன் மேலே தான் தப்பு அப்படி சொல்லியுமே கத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை நான் தான் பார்த்தாக்கணும். இப்போ வேற வழியில இதை சால்வ் பண்ண நம்ம மேஜிக் தான் யூஸ் பண்ணணும். டோக்கா மாதிரி கத்த இன்னுமா சொல்ல வர்ற? ஆமாம் மாஸ்டர் வாங்க இவனை முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கத்த. நான் அவங்க கூட சண்டை போட விரும்பலை. நான் அதே உங்க கூட சண்டை போட விரும்பலன்னு சொல்கிறீங்களே. எப்பா நான் கூட விளையாட விரும்பலை. எப்பா எப்படிப்பா நீ எப்படிலாம் தடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க. எவ்வளோ தானே சண்டை போட்டிருக்க அதெல்லாம் தெரியாதா? ஏப்பா ரீக்கா நீ என்கிட்ட சார் கேட்குற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சிட்டு இருந்து போக. நான் சரணாரா மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரீக்கா கத்த. அப்படியே எப்பா அம்மா மோரிசம்மா நீ என்னம்மா அவங்க பண்ணுற? அதுவா இவங்களுக்கு இதெல்லாம் ஆர்வம் அப்படி சொல்லி. ஆர்வம் இல்லை, நான் அவளை பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்களே. அங்கே பாரு இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே இதே கேமரா வச்சுட்டு ஊற்று பார்த்துட்டு இருக்கு. என்னம்மா ஆச்சு? எப்பா உங்களுக்கு ஒரு லெட்டர், இது பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க. என்னது நீங்கள் என்ன மன்னிப்பு கேட்கும் மாதிரி நான் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன் ரீக்கா. அவளை கண்டக்காதப்பா, அவள் திரும்பி வந்துடுவா. சரி நீ போய் சாப்பிட்டுட்டு தூங்க, அவளுக்கு ஒன்றும் சோறுலாம் ரெடி பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்ல. இன்னும் ஆளை காணுமனே, கவலைப்படாதம்மா நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்ல. சரிண்ணா குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் தூங்க. அப்படியே எப்பா என்னப்பா என்னை கண்டுக்கவே இல்லை சொல்லி அழுதுட்டு இருக்கா. தன்னோட லவரை இப்படி கண்டுக்காமல் இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. எப்பா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் விக்கெட்லாட வெளியே சுற்றுவாங்க, அதெல்லாம் இவ கண்டுக்காமல் இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்ல. இல்லை இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒருவேளை இதுதே அவங்க காதலோட முடிவா அப்படின்னு சொல்லி கேட்க. இல்லை எங்கள் கான்ட்ராக்ட் ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. இங்கிட்டு லைட்டு ஓப்பன் ஆகுது. எப்பா வர்றான்ப்பா அப்படின்னு சொல்ல. என்ன பண்ணுறான்? சாப்பாடு எப்பா உனக்காக தான்ப்பா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன தான் பண்ணுறது, அவங்க கூட எனக்கு சண்டை பண்ண விருப்பம் இல்லை, ஆனால் இந்த விஷயத்தையும் விடணும் முடியல, எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ கும்மின்னு வந்து எப்பா நீ அப்போனா அவன்கிட்டே போய் கேட்டிருப்பா அப்படின்னு சொல்ல. என்னம்மா சொல்கிறேன்? அவன்ப்பா நீங்கள் ஒரு வருஷம் ஒன்றா வளர்ந்துருக்கீங்க, அப்புறம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? போங்க ரெண்டு பேரும் முடிவே நீங்கள் சண்டை போட்டு தீப்பீங்களோ எப்படி தீப்பீங்களோ போய் அவன் நேராக பேசுங்க, ஏன்னா அவனுக்கும் அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல. அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்க ஆரம்பிச்சிடுறா. ஓ நீங்கள் இவ்வளோ நேரம் சிச்சிமா வீட்டில் இருந்தீங்களா? எப்பா அப்படியா சொல்கிற? ஆமாப்பா நீங்கள் போய் பேசுங்க. ஆமாம் மாஸ்டர், யார் அதிகமாக சண்டை போடுறாங்களோ அவங்க அவ்வளோ பாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் சொல்லலை, நானும் ஒன்றும் கண்டுக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்பா சொல்லப்போனால் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா பாண்டிங்லேயே இருக்கீங்கன்னு சொல்ல. நீ வாய போடுறீ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். அப்படியே எப்பா
நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்ல, என்னதுமா நீங்கள் என் ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டீங்க, யாரை கேட்டு அதை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல, சரிம்மா நானும் அதை தப்பை ஏற்றுக்கிறேன், இருந்தாலும் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிறக்க கூடாது, என் பர்மிஷன் இல்லாமல் எடுத்துட்டோன்னே, சரி நானும் ஏற்றுக்கிறேன், சரி வாங்க ஃபைட் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்ல, அப்படியே மாஸ்டர் நில்றி, அவளை கொஞ்சம் தனியாக விடு. என்ன தான் நடந்தாலும் ரீக்காவும் ஈட்டாவும் லவர்ஸ் தான். இதோடையே இந்த எபிசோட் முடியுதுப்பா. சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா நேரத்தில் சாப்பிடுங்க. டாட்டா பாய் பாய்.